ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசிப்பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. நீயும் உன் பணத்தை எடுத்துக்கொண்டு நாசமாய் போ என்று சிமியோன் அந்த பணம் கொடுத்து வாங்க வந்த மந்திரவாதியை சபிக்கிறார். இனி ஒருபாலும் காய்க்க மாட்டாய் என்று அத்திமரத்தை ஆண்டவர் சபிக்கிறார். அது பட்டு போயிற்று இல்லைங்களா? அதே போலவே சோதம் கொபோரா சாபங்களின் நகரங்கள், சாபங்களின் இடங்கள், எரிகோ அழிவாக கைவிடப்பட்ட நகரம், அதெல்லாம் பல செய்திகள் இருக்குது. அப்போ சாபங்கள் பழிக்கணும் ரொம்ப நாங்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆசி ஒழிப்பதும் சாபமிடுவதும் மிக வலிமையான ஒரு சக்தியாக இருந்தது. அது மூடநம்பிக்கையாக கூட இருந்தலாம். பாலாம காசு கொடுத்து வந்து இறைவாக்கு சொல்லுன்னு சொல்கிறாங்க, ஆசி ஒரு சாபம் கூறுன்னு சொல்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தாவீது நின்று ஜெபிக்கிறாரு. உம் ஊழியன் குடும்பம் என்றும் ஆதுவலாம் என்றும் உம் ஆசையை பெறுவதாக. என்னோட போயிடக்கூடாது, என் பிள்ளையோட போகக்கூடாது, என்றைக்கும் உடைய ஆசை குடும்பத்து மேலே இருக்கட்டும் சாமி என்று அவர் வேண்டுகிறார். ஆகான ஒரு மனப்பாங்கு கொண்ட மன துணிவு மிக்க ஒரு ஜெபத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம், மகிழ்ச்சியாக பார்க்குறோம். இந்த தாவீதினுடைய வாக்குறுதியாக இறைவன் கொடுத்த இறைவாக்கு 7:1 நம்ம பார்க்குறோம். அது 7:18 அவருடைய பதிலுரையாக நன்றி படலாக பார்க்குறோம். ரொம்ப அழகான ஒரு இறைவன் பேசுவது, மனிதன் பதில் சொல்வது. இறைவாக்கு முதல் வாசகம், பதிலுரை பாடல் நம்மது. அப்போ இது அழகான ஒரு ஃபஸ்ட் ரீடிங்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நம்ம பார்க்குறோம். இது கொடுக்குற வாழ்வியல் பாடங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்யறோம். 4 அல்லது 5 கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம். முதலாவது, கடவுளுடைய வாக்குறுதி தாவீதுக்கு. ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மைல்கல்லாக கடவுள் தாவீதின் வீட்டாரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் வாக்குறுதியை நினைச்சு பார்க்குறாங்க. பிரித் தாவீத் என்றார்கள், தாவீதோடு கூடிய உடன்படிக்கை என்று பார்க்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது வரலாற்று முக்கியத்துவம், இறையியல் முக்கியத்துவம் கூட அதை தாண்டிய வரலாற்று முக்கியத்துவம். ஏன்னாக்க தாவீது பின்னாளில் மெஸ்ஸியாவின் தந்தையாக பார்க்கப்படுவார். இயேசுவே தாவீதின் மகனே என்பார்கள், தாவீதின் குலக்கொழுந்து என்பார்கள், ஜெஸ்ஸவின் தண்டிலிருந்து ஒரு தளிர் கிளம்பும் என்று தாவீதை பற்றியெல்லாம் பேசுவார்கள். அந்த மெஸ்ஸியாவினுடைய வரையறையை தாவீதிலிருந்து ஆரம்பிப்பார்கள். அந்த வகையில் இந்த கடவுள் தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்பது மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு இயல்பு கொண்ட ஒரு முக்கியத்தை பார்க்கப்படுது. ரெண்டாவதாக என்ன பார்க்குறோன்னா, இந்த உடன்படிக்கை ஆண்டவரே வாங்க உடன்படிக்கை பண்ணலான்னு தாவீது கேட்கல. டிவைன் இனிஷியேட்டிவ் வரலாற்றில் முதன்முறையாக முழுமனதோட கடவுள் முடியாட்சி அங்கீகாரம் செய்கிற அழகான ஒரு காட்சியாகவும் இருக்குது இல்லைங்களா? எங்களுக்கு அரசனை கொடுங்கள்ல 2 வகையை பிரிஞ்சுருந்தாங்க. கடவுளே ஒரு அவருடைய டிஸ்பிளே இந்த இடத்துல உன்னை ஆசிர்வதிப்பேன், உன் அரியாசத்தை ஆசிப்பேன், உன் மகனை ஆசிர்வதிப்பேன், உன் பிறந்த வழிபாடு ஆசிப்பேன், உன்னுடைய குடும்பம் அருணை விட்டு போகாது என்கின்ற ஒரு அரச குருத்துவத்தை, அரச இல்லத்தை, அரச குடும்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற ஒரு காட்சியாக பார்க்குறோம். வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்ததாக இருக்குது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, கடவுள் விரும்பினால் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். எல்லாருக்குமான செய்தி தான் அது. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன், அட்ரஸ் இல்லாமல் அப்பாவனால் மறக்கப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டு விளிம்பிலே இருந்த ஒரு சிறுவன் மையத்தை நோக்கி புலம்பெயர்ந்து வருகிறான். மையத்தில் அரியாசனம் அமைத்து ஆண்டவருக்காக ஆட்சி செலுத்துகிறான். அழகான ஒரு காட்சி ஆசை கொடுக்கிறார். இங்கே இருக்கிற இந்த எருசலேமில் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குறுதி, ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்த வாக்குறுதி எங்கிருந்து ஆரம்பிக்குது? பெத்லகேமில் ஆரம்பிக்குது. பெத்லகேமில் ஆரம்பித்து எருசலேம் வருது. இயேசுடைய வாழ்க்கை கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கும். பெத்லகேமில் பிறப்பார், எருசலேமுக்கு சிலுவையில் அறையப்படுவார். இதே ஒரு அழகான ஒரு ஜேர்னி நரேட்டிவ், ஜேர்னி மோட்டிவ்னு சொல்வார்கள். ஒரு பயண நோக்கு குறியீடு அங்கே இருக்கிறத பார்ப்போம். பெத்லகேமில் பிறந்த இயேசு நாடெங்கும் கல்யாண பணி செய்து எருசலேம் நோக்கி பயணம் செய்து 30 மறைநாளுக்கு மறுதளிக்கப்பட்டு திருப்பிடப்பட்டு சிலுவையில் அறைந்து உயிர்விடப்படுகிறார். இந்த ஒரு அழகான செய்தி ஆசை கொண்டு வரும்போது அழகாக சொல்வார், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு அழகான ஒரு நதி போல, மகாநதி போல. ஒருவேளை ஆரம்பம் ஒரு சின்ன கொட்டையாக இருக்கலாம், ஒரு சின்ன ஊத்தாக இருக்கலாம்.
ஊற்ற பார்த்துட்டு இவ்வளவுதானான்னு சொல்லிடக்கூடாது. இவ்வளோ அது வந்து நதியா தடாகமாக பறந்து விரிந்து தஞ்சாவூர் பக்கம் வந்து பார்த்தோம்னா கொள்ளிடக்கரையில் காவிரியார் வந்து 2 மைலுக்கு விரிஞ்சிருக்குங்க. அவ்வளோ அகலமாக இருக்கும். மழை காலத்தில் அல்லது வெள்ளம் புரண்டு 2 கரையும் தட்டி தண்ணி போகும்போது கடல் மாதிரி தெரியும். ஆரம்பம் என்ன, ஒரு சின்னது தான். அது மிக ரொம்ப முக்கியம். இயேசு கூட அப்படி தான் பார்த்தாங்க. நாசரேத்து மகன் தானே அவன், அந்த ஊர் தானே இருந்தாள், அங்கே அப்பா தச்சன் தானே. அவர்கள் ஆரம்பத்தை பார்த்து ஆரம்பத்தோடு நின்று விட்டார்கள், அதிசயத்தை பார்க்க தவறினார்கள். இயேசு கூட அவருடைய சின்ன மனதை பார்த்து விசுவாசமில்லா தன்மை கண்டு எந்த புதுமையும் செய்யாமல் வந்துட்டார். அதிகம் போதிக்கலை. எங்கே ஆரம்பித்தாரோ அங்கே பெரிய காரியங்களை செய்ய முடியல. கஃபர்நகூம் இதெல்லாம் ஏன்னாக்க ஒரு சில சமயத்தில் முன்சார்பு எண்ணங்கள் இங்கே ஒரு செய்தி இருக்குது. அந்த முன்சார்பு எண்ணங்களினால பல சமயங்களில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களையும் பிறருக்கு சென்று சேர்ந்த ஆசீர்வாதங்களையும் நாம் தடுத்து நிறுத்துகிற ஒரு தடுப்பணையாக மாறி போகிறோம். அது வந்து மிகப்பெரிய ஆபத்துகளை மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும். சில சமயத்தில் ஒருவருடைய தகுதி, ஒருவருடைய பண்புணர்கள், ஒருவருடைய செயல்பாட்டு திறங்கள், வினையூக்க செய்திகளை வந்து முன்சார்ந்த ஒரு செய்தி பெற்று அவர் சொன்னார் இவர் சொன்னார் முன்னில் வச்சுக்கிட்டு அவர் அசைகிற ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு பொருள் விளக்க சொல்லி அவரை காயப்படுத்துவது இல்லைங்களா? அது வந்து எந்த வகையிலுமே வந்து நன்மை பயக்காது. கடவுள் நினைச்சாருன்னா விளிம்பில் இருந்த ஆடு மேய்த்த ஒரு சின்ன சிறுவங்களை கூடங்களை கொடுத்து அட்ரான்னு சொல்லி அடித்து அருணில் வைக்கக்கூடிய வல்லமை கடவுளுக்கு இருக்குது. கடவுள் அதிசயங்களை செய்வார். அதிசயங்கள் செய்கிற தேவன் உன் மத்தியே வாழ்கிறான்னு நம்ம பாடுறோம். ஆனால் அதை வாழ்வாக பார்க்க மறக்கிறோம். இவனுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்குது, இவனுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்குது, இவனுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்கும், ஏன் நம்ம மறுக்கிறோம் இல்லைங்களா? அப்படி நினச்சோம்னா அவர் கொண்டு வர சின்ன முயற்சியை பார்த்துக்கலாம்பா என்று உற்சாகப்படுத்துவோம், ஊக்கப்படுத்துவோம். இவங்கெல்லாம் பேசுகிறான் பாரு நினைத்தோம் என்றால் அந்த இடத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருடையாய் வந்து நம்மிடம் வருகிறதை தடுத்து விடுவோம். அதான் ரொம்ப முக்கியமான செய்தி. தாவீதுக்கு அழகான கடவுள் கொடுத்த வாக்குறுதி, யாரை வேண்டுமான சவுல் வல்லமை எல்லாரையும் விட உயரம், மற்றவங்களாம் ஒரு தோளுக்கு தான் இருந்தாங்க. ஆனால் இவர் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் கடவுள் உயர்த்தினார் இல்லையா? அப்போ உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவருக்கு கையிலே இருப்பது. அந்த கடவுளுடைய வாக்குறுதி என்பது மிக முக்கியமானவர். 42 அதிகாரங்கள் கொண்டது யோபு புத்தகம். யோபு வந்து சரமாரியே பேசுவார், சரமாரியே கேள்வி கேட்பார். அவருடைய 3 நண்பர்கள், அவருடைய எலிப்பாசு எப்பவுமே வருவாங்க போவாங்க, செம மாதிரி பேசுவாங்க. கடைசியில் கடவுள் ஒரே ஒரு கேள்வி கேட்பார், என்னை கேள்விக்க நீ யாரும் பாரு. அதை புத்தகம் அப்படி நிறைவு பண்ணுறோம். அந்த தீமை பற்றியும் மாஸ்டருடைய துன்பம் பற்றியும் ஏன் துன்பம் என்ற கேள்விக்கான விடையை எங்கேயுமே சொல்லப்படாது. கடவுள் கேட்பார், இவ்வளோ கேள்வி கேட்டதை யோபை பார்த்து, ஹூ ஆர் யூ டு கொஸ்டின் மீ அப்படின்னு சொல்லிட்டு முற்றினுடைய வெண்கருளை மனம் இருக்குதான்னு கேட்பாரு. தெரியலைங்க பாரு, இது கூட தெரியாத நீ என் கேள்வி கேட்குறதா? கடலுக்கு அணை போட்டது யார்? அந்த அணை நகராத மரத்துக்கு மாற்றினது யார்? அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் செஞ்ச நான் இந்த துன்பத்துக்கான விடையை நான் வச்சிருக்க மாட்டேன். நான் பர்பஸ் தெரியாதா? யூ டோன்ட் ஆஸ்க், ஷட் யுவர் மவுத் அப்படின்னு புக்கர் நிறுத்திடுவார். அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் நிறைய காரியம் புரியாது. அந்த முடிவுரை மட்டும் மனசுடைய பலார்னு அடையிற மாதிரி இருக்கும். சாமுடைய திட்டத்தை கேள்விக்க நீ யார் இல்லைங்களா? நீ யார்? Who are you to question the plan of God? Have you have the full knowledge of God's plan? கடவுளுடைய திட்டம் முழுசாக உனக்கு தெரியுமா? ஏன் நீ தடுக்க நிறுத்துற? ஏன் குறுக்க நிற்கிற? அதான் ரொம்ப முக்கியமான இந்த முன்சார்பு எண்ணம் அல்லது வந்து பார்ஷியாலிட்டி அல்லது கட்சி மனப்பான்மை, இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்தை அடைபோட்டு தடுக்க நினைக்கிற தடைகள், சாபத்துக்குரியவர்கள். ரொம்ப முக்கியமான கருத்து. தாவீது கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை அவர் கடவுளாக கொடுத்தார், அவராக வழி கொடுத்தார். அதனுடைய கடவுளுடைய இனிஷியேட்டிவ், கடவுளுடைய செயலுக்கு அது சொன்னது செஞ்சும் காமிச்சார் இல்லைங்களா? அந்த செய்தி ரொம்ப அழகாக, வாக்கு மாறாத தெய்வம் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கை என்றும் நிறைவேற்றினார். நிறைவேறலை என்ற குழப்பம் வரும்போது கூட நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இயேசுவை தந்து அந்த வாக்குறுதியை மெய்ப்பித்து காட்டிய இறைவன் அவர் நினைச்சார்னா யாரை வேணாலும் கொண்டு வரலாம், எதை வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் என்னுடைய திட்டத்தை கேள்வி கேட்க யார் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. தாவீதுக்கா ஏன் என்ற கேள்வி சொல்ல முடியாது. இவருக்கு இது அவருக்கு அதுன்னு சொல்றது நாம கிடையாது, அவர். அப்போ ஆண்டுடைய திட்டத்தையும் ஆண்டுடைய செயல்திறனையும் கண்டு சந்தேகப்படவோ கண்டு கேள்வி கேட்கவோ நமக்கு எந்த விதத்திலும் அருகதை இல்லை, தகுதியில் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். மதத்தில் சொல்லும்போது ஐ எம் பென்சில் த ஹேண்ட் ஆஃப் காட் என்று சொல்வார்கள். இதை ஒரு பென்சில்னு வச்சுங்களேன். இந்த பென்சிலு கடவுளுடைய கரங்களில் இருந்தால் உங்களுடைய தளபதியை திருத்தி எழுதும் இல்லைங்களா? ஐ எம் பென்சில் த ஹேண்ட் ஆஃப் காட். ஒரு 4 பண்புகளை இந்த வார்த்தையை சிந்தித்து பார்க்க நான் அழைக்கிறேன். ஒன்று தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன் ஆண்டுடைய அன்புக்குரியவனாக மாறினான். அதனால் என்னென்ன ஆச்சு? 4 காரியங்கள். ஒன்று, இந்த பென்சில் ஓவியம் கையில் தான் ஓவியமாக மாறும்.
ஒரு இன்ஜினியர் கையில் இருந்தால் ப்ளூ பிரிண்ட்டாக மாறும், ஒரு கவிஞன் கையில் இருந்தால் கவிதையாக மாறும், உங்கள் கையில் இருந்தால் பக்கா மியூசிக்காக லிரிக்ஸாக மாறும். யார் கையில் இருக்குன்றது முக்கியம். ஐ பென்சில் இந்த ஹேண்ட் ஆஃப் காட் மாதிரி சொல்கிறாங்க. அப்போ யார் கையில் இருக்கிறமோ அவனுடைய தன்மை வருது. இரண்டாவது, வாட் இஸ் இன்டர்னல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் எக்ஸ்டர்னல். கருப்பு கலர், ப்ளூ கலர், சிவப்பு கலர் என்ன கலர் இருக்கணும், இட் இஸ் இம்மெட்டீரியலுங்க. ஆனால் உள்ளே இருக்குது பாருங்க, அது முக்கியம். இந்த உள்ள இருக்கிற கார்பனை உருவுங்க. நீங்கள் தங்கத்திலே பென்சில் ஞானத்துக்கு மதிப்பு கிடையாது. பென்சில் கிடையாது, பென்சில் மாதிரி, ஆனால் பென்சில் கிடையாது. இதுக்கு மதிப்பு வர்றது இந்த உள்ள இருக்கிற கார்பன் தான். அழகாக சொல்லுவாங்க, வாட் இஸ் இன்டீரியர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் எக்ஸ்டீரியர். நிறைய பேர் இந்த உலகம் வந்து எக்ஸ்டீரியர் தான் பார்க்குது. எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு லேபிள் குத்தி ஒதுக்கி வச்சிருது. நிறைய சமயத்தில் நல்ல பழங்களை, அழுகிய பழங்களை தூக்கி போட வேண்டிய அவலங்களை நம்ம பார்க்குறோம். மூணாவதுங்க, இப்போல்லாம் பென்சில் வந்து ரொம்ப விவரமாக செய்கிறாங்க. அப்போல்லாம் நம்ம எழுதுக்குள்ள ஒரு 10 பென்சிலு 3 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இப்போ வர பென்சிலை ரப்பரோடு அனுப்புகிறாங்க. என்ன செய்யறவன் நினைக்கிறான், இந்த பிள்ளை எழுதுக்குள்ள தப்பு பண்ணணும், அதை திருத்தி எழுத அதுக்கு தன்மை வரணும்பாங்க. அதுதான் வாழ்க்கை. நம்ம எழுதுக்குள்ள எப்பயுமே பெஸ்ட்டாக எழுத முடியாது, ஃபஸ்ட்டாக எழுத முடியாது, தப்பு பண்ணுவோம். அதை அழிச்சு எழுதக்கூடிய வல்லமை நமக்கு வேண்டும். வானுடைய கருத்து இருந்தாலும் தப்பு பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியாது, பண்ணுவோம். சாமி ரப்பரோடு அனுப்புவார். எடுத்து அழிச்சு உள்ளே வந்துட்டு, சாமி திருத்தி இருக்குப்பா, திருத்திக்க சாமி, நீயே நான் வந்து தப்பு போடுறதுக்கு முன்னாடி நீ திருத்தி எழுதிட்டேன்னா ரைட்டு தானே நான் போடுவேன், இப்படிதான் சாமி சொல்கிறேன். மூணாவதாக வந்து பென்சில் எழுதிக்கிட்டே இருக்கும்போது மனம் முக்கி போயிருங்க. அது இவ்வளோ பென்சில் இருந்தாலும் மனம் போயிடுச்சுன்னா ரொம்ப போயிடும். அதுக்கு ஒரு ஷார்ப்னர் வேணும் இல்லைங்களா? இந்த 2,000 ரூபா ஷார்ப்னருக்கு ஒரு 1,5 ரூபா, இந்த 2,000 ரூபா பென்சிலுக்கு ஒரு 1,5 ரூபா ஷார்ப்னர் இருந்தால் தான் ரெண்டும் பொருது போதும். ஏன்னா நம்ம எழுதும்போது மனம் அழுகி போகும். அப்பப்போ திருவி ஷார்ப் பண்ணி அப்புறம் எழுத ஆரம்பிக்கணும். ஜபம், நல்ல தர்மங்கள், நல்ல சிந்தனை, பெரியவருடைய ஆலோசனை, ஒரு இதெல்லாம் வந்து ஷார்ப்னர். ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் பென்சிலுக்கு மதிப்பு. மனம் ஆகிடுச்சுன்னா வேறு பென்சில் கொடுப்பாம்பாங்க, சரிங்களா? அதுதான் முக்கியம். ஒரு நல்ல பென்சில் யாருடைய கரங்கள் இருக்கிறதை பொறுத்தவரையது. இரண்டாவது, வாட் இஸ் இன்டீரியர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்டீரியர். உள்ளே இருக்கிறது முக்கியம், வெளியே இருக்கிறது அவ்வளோ முக்கியம் கிடையாது. மூணாவது, திருத்தி எழுதக்கூடிய ரப்பரு. நாலாவது, ஷார்ப் பண்ணுது. எழுதுகிற பிற்பாடு இந்த பென்சிலை தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான் மதிப்பு போயிடும். இவ்வளோ கையில் பிடிக்குமப்ப தூக்கி போட்டுருவாங்க. பென்சில் கடவுள் கருத்தில் இருந்துச்சு, இப்போ தூக்கி போட்டாங்களா யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பென்சில் போயிருங்க, பென்சில் போயிடும். ஆனால் பென்சிலால் எழுதப்பட்ட எல்லாம் நிற்குங்க. போட்ட ப்ளூ பிரிண்ட் ஒரு தாஜ்மஹாலாக நிற்கும், போட்ட ப்ளூ பிரிண்ட்டு ஓல்டு டவராக நிற்கும், போட்ட ப்ளூ பிரிண்ட்டு ஒரு குதிப்பினாராக நிற்கும். கடவுள் கருத்தில் இருந்து செயல்பட்டோம்னா நம்ம சாகவே மாட்டோம். நம்மளுக்கு சாவே கிடையாது. சாவுன்றது மூச்சு முட்டி கண்ணு சொருகி தொண்டைக்குள்ள காற்று அடிச்சிருக்கிறோம்னு சாவு கிடையாதுங்க. அது வந்து உடலுடைய மரணம். சாவு என்பது நினைவுகள் அற்றுப்போன ஒரு வேறறுக்கப்பட்ட மறக்கப்பட்டது தான் சாவு. இறை அடியார், இறைவனுக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர், இறை வார்த்தை உள்ளவங்களுக்கு சொல்கிறவர், இறை வார்த்தை கையில் எடுத்துக்கிட்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் எத்தனையோ வீடுகள் அடைஞ்சி திரிகிற நற்செய்தியார்கள், அவங்களாம் சாகவே மாட்டாங்க. சத்தியமாக சொல்ல சாக மாட்டாங்க. அவங்களுக்கு சாவே கிடையாது. என்னை உண்பவன் என்னால் வாழ்கிறான், இந்த வார்த்தையினால் வாழ்கிறவன் வாழ்வான், செத்தே போக மாட்டான். மரணம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி தட்டிட்டு போகும். ஆனால் அவர் வாழ்வார். உண்மையான செய்தி அது. இன்றைக்கி மதத்தை செத்து போயிட்டாங்களா? செத்துட்டாங்களா? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் மனங்களை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சாவு உண்டுங்களா? இல்லைங்களே, இல்லை. அதுதான் சொல்லுவாங்க, வீரன் ஒரு முறை சாகிறான், கோழை தினந்தோறும் சாகிறான்பாங்க. ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. நம்ம சாகவே மாட்டோம். எங்கனா ஒரு இடத்துல ஏதாவது வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு ரூபத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதுதான் கடவுளுடைய அடியாருடைய தன்மை. நீங்கள் எழுதிய பென்சில் மறைந்து போகலாம், எழுதிய பென்சில் காணாமல் போகலாம், எழுதிய பென்சில் மக்கி போகலாம், ஆனால் எழுதப்பட்ட நின்று நிலைக்கும், ஆண்டுடைய புகழ் பாடிக்கொண்டே இருக்கும். அதுதான் வந்து பென்சிலுடைய வல்லமை. ஒத்த பென்சில் ஒரு 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க, இல்லைங்களா? இருக்கும். புதையல் தீவில் பென்சிலை வரைஞ்சி வச்சுக்கிறாங்க, 1000 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க. பிரமிடில் எழுதி வச்ச வடிவங்களை இப்போ வாசிக்கிறோம், 4000 ஆண்டுகள் பிறகு இருக்குது. பென்சில் காணாமல் போச்சு, எழுதணும் காணாமல் போயிட்டான், ஆனால் எழுத இருக்குது இல்லைங்களா? அதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது. இவர் ஜெபிக்கிறவன் அவருடைய ஜபத்தால் வாழ்கிறான். அவருடைய ஆசி இன்றைக்கு நிற்கும். ஆண்டுடைய கரங்களை ஒரு பென்சிலாக இருந்தோம்னாக்க போதும். அது ரொம்ப முக்கியம். ஜெபம் என்பது நம்மை ஒரு வல்லமையுள்ள பென்சிலாக மாற்றக்கூடிய, நம்முடைய திறமை, அறிவு, செல்வம், புகழ், பதவி, பட்டம் எல்லாத்துக்கும் ஒரு கவர் கொடுத்து, ஒரு லேபிள் கொடுத்து, இதனால் இதை செய்ய முடியுன்ற ஒரு கிருபை கொடுக்குறது ஜபம் தான். நம்முடைய கட்டுக்கடங்காத பாலுணர்வோ கட்டுக்கடங்காத திறமையோ பணம் போட்டு இது வழியில் போகணுன்றது ஜபம் தான். தாவீது புரிஞ்சுக்கிட்டார், ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டார். ஜெபித்து
தாவீது நிறைய இடத்துல ஜெபிப்பார். கொள்ள நோய் வரும்போது ஜெபிப்பார், அப்சலோமுக்காக ஜெபிப்பார். நிறைய ஜெபங்கள் தாவீது. தனிப்பட்ட முறையில் இவ்வளோ ஜெபங்களை ஜெபித்த ஒரு மனிதர் தாவீதாக மட்டும்தான் இருக்க முடியும் விவிலியத்தில். அவ்வளோ ஜெபங்கள். அதை தாண்டி திருப்பாடல்கள் 51ஆம் திருப்பாடலில் அவர் பாடினதா, நிறைய பாடல்கள் அவர் ஏற்றதா மரபுகள் சொல்லப்படுகிறது. ஒரு ஜெபத்தினுடைய மனிதர் நம்ம பார்க்குறோம். எங்கள் பசங்கிட்ட அடிக்கடி சொல்கிறது உண்டு, மூளையை கசக்கி சாதிக்க முடியாத முழங்காலிருந்து சாதிக்கலாம். நம்ம பசங்க புரிய மாட்டேங்குது. ஜெபிக்கிறது டைம் வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்றாங்க. டேய், ஆயுதம் இல்லாத போருக்கு போயிட்டு இருக்கிறடா, தோத்துருவேன். போருக்கு போகிறேன்னு போயிட்ட எப்படி ஜெயிப்பேன்? ஆயுதம் இருக்கணுமில்ல. ஜெபம் என்பது ஆயுதம். இட்ஸ் அ வெப்பன். ஜெயிக்க வைக்க ஒரு வெப்பன் வேணும். அதான் மூளையை கசக்கி சாதிக்க முடியாத முழங்காலிருந்து சாதிக்கலாம். தாவீது செஞ்சார். தப்பு பண்ணக்குள்ள முழங்காலத்தை ஜெபிச்சார். ஜெயிச்சப்ப மட்டும் போராடும் போது ஜெபிச்சார், துரத்தப்படும் போது ஜெபிச்சார். ஜெபிச்சு ஜெயித்த ஒரு மனிதரை இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் படம் பிடித்து காட்டுகிறது. இது வார்த்தை அல்ல, வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னாக்க வாழ்நாள் எல்லாம் வசந்தம் தான். வாழ்வியல் பாடத்தோடு வாழ்க்கை என்பதை நிறைவு செய்திருக்கிறீர் தந்தை அவர்களே. அழகான ஒரு கருத்து, அழகான ஒரு விளக்கமும் கூட. இந்த பகுதியில் முதல் வாசிக்கப்பட்டது, பதிலுரை பாடலும் பாடப்பட்டிருக்கிறது, வாழ்வியல் கருத்துக்களும் பெறப்பட்டிருக்கின்றன. நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் 7ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிப்படுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 7. அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாயிருந்தது. இஸ்ரவேலர் அனைவரும் சென்றவிடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரவேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாததேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல், என் மக்கள் இஸ்ரவேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்றவிடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரவேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரவேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர்தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவுற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல என் பேரன்பினின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக
உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். பின் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே? தாவீது உம்மிடம் மேலும் என்ன கூற முடியும்? என் தலைவராம் ஆண்டவரே, உம் ஊழியனை பற்றி உமக்கே தெரியும். உம் ஊழியன் அறிந்து கொள்ளட்டும் என்று உம் வார்த்தையை முன்னிட்டும் உம் இதயத்திற்கு ஏற்பவும் மாபெரும் செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளீர். ஆகவே என் தலைவராம் ஆண்டவரே, எங்கள் காதுகளால் கேட்ட அனைத்தின்படி நீர் மகத்தானவர். உம்மை போன்று வேறு எவரும் இலர். உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. உம் மக்கள் இஸ்ரவேலரை போல் வேறு யார் உளர்? அவர்களை உம் மக்களாக்கிக் கொள்ளுமாறும் உம் பெயர் விளங்குமாறும் கடவுளாகிய நீரே சென்று உலகின் ஒப்பற்ற அந்த இனத்தை மீட்டு அவர்களுக்காக வியத்தகு அருஞ்செயல்கள் புரிந்தீர். எகிப்து நாட்டினின்றும் வேற்றினங்களினின்றும் அவர்களின் தெய்வங்களினின்றும் நீரே உம் மக்களை மீட்டீர். என்றும் உம் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரவேலரை நீர் உமக்குரியவராக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுளானீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் ஆட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே இஸ்ரவேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கை கூறியவை. இந்த நல்வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பின் நாட்களில் தாவீது ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வருவார். முன்னே 1 சாமுவேல் 7 காலத்தில் 400 ஆலயம் கட்டுவேன் என்று சொன்னபோது, நீ கட்டமாட்டாய், ஏனென்றால் நீ ரத்தம் சிந்தி இருக்கிறாய். பல இடங்களில் பல ஊர்களை கொண்டு வெற்றிகளை கொண்டு நாட்டை பெருக்கி எல்லைகளை விரிவுபடுத்தி மக்களுக்கு வாழ்வதற்காக நீ ரத்தம் சிந்தினாய். மோவாபியர்கள் வந்து நாங்கள் தூரத்தில் போகிறாங்க, காலில் பாருங்கள் புழுதி படுத்திக்குது, தலை கலைஞ்சிக்குது, வயிற்றில் சோறு இல்லை, கண்ணில் வெளிச்சம் இல்லை, எங்களை குடும்பத்தை சேர்த்துங்க என்று